ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எக் ரைஸ் பண்ணதுக்கு ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை எல்லாம் போட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு தாளிச்சிட்ருக்கோம். அதாவது அதை வதக்கிட்டுருக்கோம். சரிங்களா? அடுத்து என்ன பண்ணணுங்கிறத நெக்ஸ்ட் சொல்கிறேன். வெட்டி போடுறோம். இப்போ வந்து சால்ட்டு போடுறோம். சிம்மில் போட்டு சால்ட் ஆட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கிட்டோம். நம்ம கொஞ்சோண்டு அரைச்ச வத்தல் பொடி போட்டுக்கலாம். அது 2 ஸ்பூன் போட்டுக்கணும். இப்போ கொஞ்சோண்டு கரம் மசாலா போட்டுக்கணும். கட் பண்ணிட்டு மசாலா போடாண்டு இது போட்டுக்கலாம். முட்டை போட்டுக்கலாம். இப்போ ஒரு நமக்கு ரொம்ப முக்கியமான திங்ஸு 3 முட்டை போட்டுக்கலாம். இப்போ நம்ம 3 பேருக்கு தேவையான ரைஸ் பண்ண போகிறோம். அதனால் 3 முட்டை இதுக்கு தேவைன்னா கூடுதல் கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு 4 பேர் சாப்பிடணுன்னா 4 முட்டை சேர்த்துக்கலாம். அப்படி உங்களுக்கு தேவைன்னா நிறைய முட்டை கூட சேர்த்துக்கலாம். ஆம்லேட் பச்சடியா சாப்பிடணுமோ அவ்வளோ பெரிய டிஃபன் வேணாலும் பெரிய பாத்திரத்துலேயும் பண்ணிக்கலாம்.